பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று கூட்டணி பேச்சை ஆரம்பிக்க இருக்கிறது திமுக. கூட்டணி பேச்சு குழு குறித்த அறிவிப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் ஒவ்வொரு கட்சியும் தனது கூட்டணி கணக்கை நிறைவு செய்து வருகின்றன. இந்நிலையில் திமுகவோடு எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கும் என்பதை இறுதி செய்வதற்கான கூட்டணி பேச்சை பிப்ரவரி 23ஆம் தேதி ஆரம்பிக்கிறது திமுக. அதற்கான கூட்டணி பேச்சு குழு குறித்த அறிவிப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி வெளியாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் லீகிற்கு முதல் மரியாதை என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 2026 தேர்தல் வருகின்ற சூழலில் கூட்டணி கணக்குகள் தொடங்கியிருக்கின்றன. பிப்ரவரி 23ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று திமுக அறிவித்திருக்கிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி அந்த கூட்டணி பேச்சு குழு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி குறித்த பேச்சில் முஸ்லிம் லீகிற்கு முதல் மரியாதை என்றும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் நாள் பேச்சுக்கு முஸ்லிம் லீக் கட்சி அழைக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தல் குறித்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்ற சூழலில் முதல் நாள் பேச்சுக்கு முஸ்லிம் லீக் கட்சி அழைக்கப்பட இருக்கிறது. இது திமுகவினுடைய தொடர் மரபாக பார்க்கப்படுகிறது. எப்பொழுதுமே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுது முஸ்லிம் லீக் கட்சிதான் முதலில் பேச்சிற்கு அழைக்கப்படும். அதுபோலவே இந்த தேர்தலுக்கும் முஸ்லிம் லீக் கட்சியே முதலில் பேச்சுக்கு அழைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் முதல் நண்பன் முஸ்லிம் லீக் கட்சி என்றே நாம் கொள்ளலாம். முதல் நாள் பேச்சுக்கு முஸ்லிம் லீக் கட்சி அழைக்கப்பட இருக்கிறது.